மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். Limits theorem. If limit of f of x equal to L when x tend to A and the limit of f of x equal to M when x tend to A, then L equal to M. A என்ற உறுப்பை x ஆல் நெருங்குகிற போது f of x என்ற சார்பிற்கு என்ற ஃபங்க்ஷனுக்கு L எல்லை புள்ளியாக அமைகிறது. அதைப்போலே A என்ற உறுப்பை x ஆல் நெருங்குகிற போது f of x என்ற சார்பிற்கு ஃபங்க்ஷனுக்கு mங்கிறது எல்லை புள்ளியாக அமைகிறது என்று சொன்னால், இது ரெண்டு வெவ்வேறான எல்லை புள்ளிகள் அல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த தியரம் அமைந்திருக்கிறது. The uniqueness property for limits. If a function exists a limit which is unique. ஒருமைத்தன்மை வாய்ந்தது எல்லை புள்ளி என்பதை நிரூபிக்கக்கூடிய தியரம் இது. Proof. Let epsilon be any number. எப்சிலன்ங்கிறது ஏதோ ஒரு சிறிய எலிமெண்டா எடுத்துட்டோம்னா, இப்போ இது உண்மைன்னு நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமா டெல்டா ஒன்னுங்கிற ஒரு பாசிட்டிவ் எலிமெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். எப்போ எப்சிலன்கிற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் பொழுதெல்லாம், எப்சிலன்கிற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் பொழுதுதான் இது உண்மை. இந்த எப்சிலன் எப்போ இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கப்பெறும் என்று சொன்னால், டெல்டாங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரியாக ஏ என்ற உறுப்பை நாம் நெருங்குகிற போது, திஸ் இஸ் அ டிஸ்டன்ஸ். இது போன வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம். Absolute value of the difference between x and a என்பது டிஸ்டன்ஸ், பூஜ்ஜியத்திற்கும் டெல்டா என்ற பாசிட்டிவ் எலிமெண்ட்டுக்கு இடையில உள்ள ஒரு தொலைவு, which is a distance. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்போ எப்சிலன்கிற ஒரு எலிமெண்ட்டு நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம இப்படி அப்ரோச் பண்ணுறப்போ. சிமிலர்லி limit of the function f of x equal to m when x tend to a, therefore we can find a delta 2 greater than 0 such that the absolute value of the distance between f of x and m is less than epsilon whenever 0 less than absolute value of the difference between x and a less than delta 2. அதாவது டெல்டா டூங்கிற ஒரு தொலைவு எப்போ எக்ஸை நீங்கள் ஏ என்ற உறுப்பை எக்ஸால் நெருங்குகிற போது ஒரு தொலைவு கிடைக்கப்பெறுமே. ஆனால் எப்போ எல்லாம் நீங்கள் வந்து ஏக்கு அருகாமையில் செல்கிறீர்களோ அப்போ எல்லாம் ஒரு டெல்டா டூங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் டெல்டா டூன்னு வச்சுருக்கோம், அவ்வளோதான் இருக்குமே. ஆனால் அப்படி நெருங்குகிற போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன், இந்த எக்ஸால் அமைந்த சார்பும் ஒரு எலிமெண்ட்டை நெருங்கிட்டே இருக்கும், அப்போ அங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்போ எல்லாம் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கீங்களோ, எப்போ எல்லாம் இந்த டிஸ்டன்ஸ் பார்க்குறீங்களோ அப்போயே அங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எம் என்ற எல்லைப்புள்ளி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டெஃபினேஷன். ஸோ இது ரெண்டுக்கும் உண்மைங்கிற நம்ம எடுத்துட்டோம்னா அப்போ கட்டாயமாக டெல்டா 1 டெல்டா 2ங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இங்கே டெஃபினேஷனை பயன்படுத்தியிருக்கோம், அந்த வரையறையை பயன்படுத்தி இருக்கின்றோம். இஃப் வி கேன் சூஸ் டெல்டா நாட், இதில் மினிமம் இருக்கிறதுலே சின்ன டிஸ்டன்ஸாக டெல்டா நாட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, டெல்டா நாட்டுங்கிறது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஹோல்ட் பண்ணும். which implies 0 less than absolute value of the difference between x and a less than delta 1 and 0 less than absolute value of the difference between x and a less than delta 2 both hold, and therefore we have delta நாட்டுங்கிறது இதிலே மினிமமான தொலைவுங்கிறதுனால இது ரெண்டு கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால the absolute value of the difference between x and f of x and L which is less than epsilon, and the absolute value of the f of x and m less than epsilon whenever 0 less than the absolute value of the difference between x and a less than delta naught. இப்போ சப்போஸ் இட் இஸ் பாசிபிள் டு சூஸ் எப்சிலன், எப்படி நம்ம எப்சிலனை கிரேட்டர் தென் 0ன்னு சூஸ் பண்ணுறோன்னா, எல்லும் எம்மும் ஈக்குவலாக இல்லைங்கிற மாதிரியான ஒரு எப்சிலனை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமே. ஆனால்
எதன் மூலம் இருக்கிறது என்று சொன்னால் this can be done as follows. let L not equal to M னா so that எப்சிலன்ங்கிறது இந்த மாதிரி நம்மளால டேக் ஓவர் பண்ண முடியும். we can choose epsilon equal to 1 by 2 L minus M absolute value of this value. எப்போ ரெண்டுது ஈக்குவலா இல்லை, இது ரெண்டுதுமே பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ். இது ரெண்டுதுமே பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் எலிமெண்ட்ஸ், ஏதோ நம்பரு. அப்போ அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஏதோ ஒரு நம்பர். அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் தி டிஃபரன்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவாக தானே இருக்கும். அப்சல்யூட் வேல்யூ எடுத்த பிறகு கிரேட்டர் தேன் ஜீரோ. ஸோ கிரேட்டர் தேன் ஜீரோங்கிறப்ப நம்ம எப்சிலனை இப்படி டேக் ஓவர் பண்ண முடியும். தேர் எக்ஸிஸ்ட் a பாசிட்டிவ் நம்பர் டெல்டா நாட் such that இந்த மாதிரி அமையும். எப்சிலனை இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் டெல்டா நாட்டுக்கு. அதனால whenever 0 less than absolute value of difference between x and a less than delta naught, which implies if 0 less than the difference between x and a, absolute value of the difference between x and a less than delta naught, then L minus M absolute value of L minus M இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிருக்கான். இந்த f of x இங்கே சேர்த்துருக்கான், அதே இங்கே சப்ராக்ட் பண்ணியிருக்கான். ரெண்டு கேன்சல் ஆயிடும். இது மைனஸ் எம் இங்கே இருக்குது, மைனஸ் எம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எல் இங்கே இருக்கும். அதனால் இதை உள்ளார இது மாதிரி சேர்த்து எழுதி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிருக்கான். ஸோ பை தி லா ஆஃப் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அதன் அடிப்படையில் எப்படி எழுதலாம், ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவலாக மாறிடுது. இப்போ இதுக்கு பதிலாக 1/2 ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல் அண்ட் எம் அதை நம்ம இங்கே சேர்த்துருக்கோம். ஏன்னா இது லெஸ் தேன் எப்சிலன்ல, அதனால இது லெஸ் தேனாக போயிடுது. ஸோ திஸ் இஸ் லெஸ் தேன் எல் மைனஸ் எம். இப்போ இது கான்ட்ரடிக்ட்ஸாக மாறிடுச்சு. ஈக்குவல்ட்டாக இருந்தது லெஸ் தேனாக போயிடுது அண்ட் திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஷன். ஹென்ஸ் எல் ஈக்குவல் டு எம். எல் நாட் ஈக்குவல் டு எம்னு எடுத்ததுனால இது கான்ட்ரடிக்ட்ஸ் தி ரிசல்ட்ஸ். அதனால எல் ஈக்குவல் டு எம்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். Next, this is the problem. Let f be a function defined on r different 0. அப்படின்னா this function is valid for entire real system, real number system except 0 ன்னு அர்த்தம். பூஜ்ஜியத்தை தவிர மற்ற இடங்களில் எல்லாத்துலேயும் இந்த ஃபங்க்ஷன் வந்து மதிப்பை பெற்றிருக்கிறது. திஸ் இஸ் வேலிட் ஃபார் என்டையர் ரியல் சிஸ்டம் எக்ஸெப்ட் ஜீரோன்னு அர்த்தம். அது வென்எவர் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா இதுக்கு மதிப்பு கிடைக்காது. ஏன்னா இங்கே பூஜ்ஜியம் வந்துடும். அது ஃபைனைட் இல்லை, இன்ஃபைனைட் ஆகும். ஷோ தட் எஃப் டஸ் நாட் டெண்ட் டு எனி லிமிட் as எக்ஸ் டெண்ட் டு ஜீரோ. எஃப்க்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட் கிடைக்கப்பெறவில்லை, என்டையர் சிஸ்டத்திலே லிமிட் கிடைக்கப்பெறவில்லை என்பதை நாம் இங்கே நிரூபிக்க போகிறோம். ஃபார் ஈச் பாசிட்டிவ் இன்டிஜர் என். அதனால் ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்துட்டோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு தியரம் படிச்சிருக்கான். அது ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருந்ததுன்னா அதனால் அமையப்பட்ட சார்பு நிச்சயமாக எல்லை புள்ளியை பெறும் என்பது நம்மளுடைய தியரம். அதனால் அந்த தியரத்தை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். xnங்கிறது 1/2n by and yn equal to 1/2n by plus 1/2 pi. இப்போ பாருங்களேன், என்னுக்கு பதிலாக நீங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகி இப்போ 1/2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹாஃப் 1/3 ஆகிடுச்சு. அப்படின்னா இன்னும் கம்மியாகும். 4, 5, 6 டி இது இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகிடுன்னா கம்மியாகிட்டு டிஸ்டன்ஸ் டு ஜீரோ. அதே மாதிரி when n tends to infinity, yn tends to 0. Clearly the sequence xn and yn both tend to 0 as x tends to infinity. Now consider the sequence. இப்போ இதை ஃபங்க்ஷன் அந்த சீக்வன்ஸ், அது அந்த சீக்வன்ஸால் அமைந்த சார்பு. இது இந்த சீக்வன்ஸை பெற்றிருக்கக்கூடிய சார்பு f of xn, f of yn. சார்பை நம்ம எப்படி எடுத்துருக்கோன்னு பாருங்கள். இங்கே எக்ஸு பதிலாக xn,
அதனால இங்க நீங்க 1 by 2n by எழுதினீங்கன்னா sin of 2n by கிடைச்சிடும். இப்போ n tends to infinity போயிடுச்சு அப்படின்னா 2 pi, அதாவது 2 பைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா 360 டிகிரி. இப்போ 1 2 3ன்னு போட்டீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 360 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 0 எப்போ ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு n. அதே மாதிரி இது 360 விச் இஸ் ஈக்குவல் டு 0, 0 ப்ளஸ் 90 டிகிரி இது. அதனால 0 plus 90 degree sin 90 degree which is 1 for any value of n. இதை நீங்க இங்க புரிஞ்சுக்கிடணும். Therefore f of xn tends to 0 as n tends to infinity. இந்த infinity வரைக்கும் இதை நெருங்க. infinity நெருங்குகிறது என்னால் infinity நெருங்குறான். அதான் அது என்னை கொண்டு infinity வரைக்கும் போயிட்டு இருக்கான். அது நம்ம அந்த பயணத்தை மேற்கொள்கிறோம் tends to infinity. அப்போ இது என்ன ஆகிடுது, பூஜ்ஜியத்தை நோக்கி போகுது என்ன இன்க்ரீஸ் ஆகிறப்போ, இது என்ன இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஒன்றை நோக்கி போயிடுது. அப்போ லிமிட் கிடைக்கப்படவில்லை பாருங்க. as n tends to infinity different stage, since f of the sequence of f of xn and sequence of f of yn tend to different limit as n tend to infinity, that is f cannot tend to any limit as n tend to infinity. அதனால அந்த சார்பிற்கு 1 by x sin of 1 by x f of x equal to 1 by x என்ற சார்பிற்கு எல்லை புள்ளி கிடைக்கப்பெறவில்லை என்பதை நிரூபித்திருக்கின்றோம். இந்த அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வணக்கம்.